ஆசன வாயில வெளியே கட்டியே தெரியாது. ஆனா ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வலி. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, சாதாரண சூட்டு வலின்னு நினைச்சுப்பீங்க. அதை கண்டுக்காம விட்டுருவீங்க. அது 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், அந்த வலி அதிகமாயிட்டே இருக்கும். மோஷன் போறது கஷ்டமா இருக்கும், நடக்கிறக்கே கஷ்டமா இருக்கும், உட்கார முடியாது, ஒரு சைடா ஒரு கழிச்சு உட்காருவீங்க. இது போன்ற மத்த இடத்துல வரக்கூடிய கட்டி பார்த்தீங்கன்னா தோலுக்கு மேல கட்டி புஷ்குன்னு ஒரு முட்டை மாதிரி நிக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. ஏன்னா மத்த இடத்துல வரக்கூடிய கட்டி ஒரு முறை வந்துச்சுன்னா ஈஸியா 10 நாள்ல குணப்படுத்தி விடலாம். ஆனா ஆசன வாயில் இருக்கிற கட்டி அப்படி கிடையாது. ஆசன வாயில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாவே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஏதோ கட்டியோ புண்ணோ வந்தா திரும்ப திரும்ப வருமா டாக்டர், மீண்டும் மீண்டும் வருமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அதுக்கான சரியான வைத்தியம் பண்ணாம இருக்கிறாங்க. ஆனா எல்லா வியாதியும் அப்படி கிடையாதுங்க. சில வியாதி, அது குறிப்பா ஒரு வியாதி திரும்ப திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா இல்லை சந்தேகம் இருந்தா அதில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பைல்ஸ் மற்றும் ஹெர்னியா சர்ஜன், அசோக் நகரில் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோக்குள்ள போலாங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஆசன வாய்க்கட்டியில் ஆனல் ஆப்சஸ், அதாவது மலவாய் சீல் கட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆப்சஸ் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு பேரு சீல் கட்டின்னு பேரு. ஆனஸ் என்றால் மலவாய். அப்போ மலவாயில் வரக்கூடிய சீல் கட்டிக்கு ஆனல் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். இதுதாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுது. நீங்க நினைப்பீங்க இந்த சீல் கட்டி மற்ற இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சீல் கட்டி மாதிரி நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. மற்ற இடத்துல வேற ஏதாவது கையிலையோ இல்ல கால்லையோ இல்ல தலையிலையோ இல்ல பாதத்திலையோ ஏதாவது சீல் கட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 5 நிமிஷம் வேலை. நீங்க நினைக்கலாம், இந்த சீல் கட்டி என்னங்க பண்ணிரும் ஆசன வாயில் இருக்கிற சீல் கட்டி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாதுங்க. சாதாரணமா சீல் கட்டி வேற உடம்புல நிறைய இடத்துல வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீல் கட்டி வந்தா மஞ்சள் வைப்பாங்க, இல்ல கையில ஏதாவது சீல் கட்டி வந்தா எலுமிச்சம்பழத்தை எடுத்து சொருகி விட்டுருவாங்க, இல்ல வேற ஏதாவது பத்து போடுவாங்க. இப்படி எல்லாம் பத்து போட்டு அந்த சீலை உடைக்க வச்சு அதுல இருந்து சீலை வெளியே எடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஆனா ஆசன வாயில வரக்கூடிய சீல் கட்டி அப்படி பண்ணவே முடியாதுங்க. அப்படி ஒருவேளை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது மிக பிரச்சனையாகி அதை ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பௌத்திரத்துக்கு போயிருங்க. அதனாலதான் இந்த சீல் கட்டியை நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கலாம். அப்ப இந்த ஆசன வாயில எப்படிங்க சீல் கட்டி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நார்மலாவே அந்த ஆசன வாய் இருக்கிற இடம் உள் பகுதிங்க. அங்க காத்து போகாது, ஒரே ஹீட்டா இருக்கும். நீங்க நிறைய ஒரு காத்து போகாதபடி ஜீன்ஸ் போட்டிருப்பீங்க, டைட் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, இன்னர்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும், காத்து போகாத இடம், அங்க முடிகள் அதிகமா இருக்கும். 2வது அங்க கொஞ்சம் சுத்தம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வருவது சுலபங்க. சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எதனால தெரியுங்களா இந்த ஆசன வாயில கட்டி வருது? சில காரணங்களால கட்டி வருது. முதல் காரணம், யார் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் இருந்து மலம் இறுகி போகுது பாருங்க. அப்படி இறுகி போகும்போது அந்த இறுகின மலம் ஆசன வாயில வெளியே வரும்போது ஆசன வாயில கிராக் விழுந்துரும், அதாவது வெடிப்பு விழுந்துரும். அதுக்கு பேர் ஃபிஷர்னு கூட சொல்லுவோம். ஃபிஷர் இன் யானோ. ஒரு டைட்டான மலம் முக்கி நீங்க போறீங்க, அப்படி போகும்பொழுது அந்த வெடிப்பு வரும்போது அந்த வெடிப்புல என்ன ஆகும், இந்த மலம் இருக்குது பாருங்க, மலத்தில் இருக்கக்கூடிய சின்ன துகள்கள் அந்த வெடிப்பு வழியா உள்ள போய் அது அப்படியே நேரா ஆசனவாய் பக்கத்துல போய் அது கட்டி வந்துருங்க. இது முதல் காரணம். 2வது காரணம், ரத்தத்துல ஏதாவது கிருமி இருக்கு. சில பேருக்கு எதிர்ப்பு சக்தியே கம்மியா இருக்கும், இல்ல வைரஸ் கிருமிகள் தாக்கி இருக்கும், இல்ல இந்த HIV போன்ற வியாதி இருக்கும். இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும், கிருமிகள் ரத்தத்திலிருந்து அப்படியே பரவி ஆசனவாய் இருக்கக்கூடிய ரத்த குழாய் வழியா போய் அங்க கட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3வது, சில பேர் பாருங்க ஹீட் பாடி இருக்கும். இந்த ஐடில வேலை செய்யறவங்க, இந்த சேல்ஸ்மேன் ஒரு நாளைக்கு தினமும் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ல பைக்ல போயிட்டே இருப்பாங்க. பைக்கும் ஹீட்டு, வெளியே போகும்போது வெயில் போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு என்னாகும், ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன கட்டி வந்துடும். இந்த சாதாரண கொப்பளம் வருமில்ல ஸ்கின்ல, அந்த மாதிரி கொப்பளங்கள் அந்த ஆசன வாய் சுத்தி வந்துடும். அப்படி வரும்பொழுது அந்த கொப்பளத்திலிருந்து சில கிருமிகள் அப்படியே உள்ள போய் அது ஆசன வாயில் இருக்கக்கூடிய சீல் கட்டி ஒன்று பண்றோம். இது 3. 4வது என்ன அப்படிதாங்கன்னா, டைரக்டா ஆசன வாயிலேயே உள்ளுக்குள்ளேயே ஏதாவது கட்டி வந்து டைரக்டா அப்படியே சுத்தி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு 4-5 காரணத்தினாலே வரும். இது இல்லாம இன்னொரு காரணம் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப ரொம்ப ரேரா என்னன்னா, இந்த கிரான்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய வியாதி, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வியாதி. சில பேருக்கு கேன்சர் கூட என்னாகும், இந்த மலக்குடல்ல கேன்சர் இருந்துன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு கிருமிகள் அப்படியே வெளியே வந்து ஆசன வாயில கட்டி ஏற்படுத்திடும். ஸோ இது போன்ற காரணங்களால் தான் ஆசன வாய் சுத்தி கட்டி வருது. நீங்க ஒரே ஒரு கேள்வி, டாக்டர் இந்த ஆசன வாய் சுத்தி சீல் கட்டி வருது, எங்க வருது, எக்ஸாக்டா எங்க இருக்குது அப்படின்னு தான் ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா வந்து உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு. கணையம் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, பெருகுடல் இருக்கு, கையில வந்து நரம்புகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா ஒரு உறுப்புல கட்டி வந்துச்சுன்னா அந்த சீல் கட்டிய நம்ம கரெக்டா பேர் சொல்லி அழைக்கலாம். அப்போ இந்த ஆசன வாய் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசன வாயினுடைய அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசன வாய் மென்மையான இடம் ஒன்று, சரியா ஒரு 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். அந்த மென்மையான இடத்தை சுற்றி 2 ஸ்பிங்டர் இருக்கு. அதாவது வந்து தசை நார்கள் என்று சொல்லக்கூடிய வால்வு இருக்கு. அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்று 2 ஸ்பிங்டர். அதுக்கு பேரு உள் தசைநார் வெளி தசைநார்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பிங்டருக்கு நடுவில் ஒரு கிளாண்ட் இருக்குங்க. கிளாண்ட்னா சுரப்பி அப்படின்னு பேரு. அந்த சுரப்பியோட சைஸே ரொம்ப கடுகு சைஸை விட கம்மியாக தான் இருக்கும், சின்ன சைஸாக தான் இருக்கும். அதுக்கு பேரு ஆனல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பி வந்து ஒரு 5லிருந்து 10 எண்ணிக்கை இருக்கும், ஆசன வாய் சுத்தி இருக்கும். இந்த சுரப்பி என்ன ஆகுது, சில திரவத்தை சுரக்குது. அந்த திரவமானது ஒரு சின்ன டக்ட், அதாவது ஒரு டியூப் வழியா ஆசன வாயில போய் கொட்டுது. இந்த ஆசன வாயில நிறைய ஃபோல்டு இருக்கு. இந்த தடுப்புச்சோறு மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் நிறைய சின்ன சின்ன ஃபோல்டு இருக்கு. அந்த ஃபோல்டுக்கு நடுவுல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி ஒரு சின்ன ஒரு யூ ஷேப்ல ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுத்தியும் அதில் இருக்கும். அதுக்கு பேரு காலம்ஸ் ஆஃப் மார்காகினின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கிரிப்ஸ் ஆஃப் மார்காகினின்னு சொல்லுவோம். இந்த சுரப்பி இருக்குது பாருங்க, இந்த சுரப்பியிலிருந்து செக்ரீட் பண்ணக்கூடிய மியூசின் என்கிற திரவமானது அது அப்படியே போய் ஆசன வாயில கொட்டுதுங்க. சரி, இந்த சுரப்பினால என்ன பலன்? ஒரு பலன் வந்து குறிப்பா கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய திரவமானது இந்த மியூசின்ங்கிறது வந்து ஆசன வாயில கொட்டும் பொழுது மலம், நம்ம இறுகப்பட்ட மலம் போகும்போது இந்த திரவம் அந்த மலத்தை வந்து லூஸ் பண்ணி ஈஸியா மோஷன் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுதான் அதனுடைய வேலையை செய்யுது. ஆனா விலங்குகள் இருக்குது பாருங்க, டாக் எடுத்துக்கங்க, மற்ற விலங்குகள் எடுத்துக்கங்க, அதுல வந்து இந்த கிளாண்ட், இந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி ஒரு செக்ரீஷன் பண்ணுது. அதை வச்சு விலங்குகள் வந்து அந்த விலங்கு எப்படி இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குதா, மோசமா இருக்குதா, சோகமா இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா, அது எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. எது? விலங்குகளுக்கு. நீங்க நாய்களை கூட பார்த்துருப்பீங்க. நாய் ஒன்று மீட் பண்ணும்போது டக்குன்னு முகத்தை பார்க்காது, நேராக போய் ஆசன வாயை தான் மோந்து பார்க்கும். மோந்து பார்த்து அந்த நாய் எப்படிப்பட்ட நாய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இது விலங்குகள்கிட்ட அது யூஸ் ஆகுது, மனிதர்கள்ட்ட அந்த அளவுக்கு இது யூஸ் இல்லை. அப்போ இந்த சுரப்பி ஆசன வாயில் இருக்கக்கூடிய இந்த ஆனல் கிளாண்ட் என்கிற சுரப்பி இன்ஃபெக்ஷன் ஆனா அதுதான் வந்து சீல் கட்டியா மாறுது. இதுதான் நீங்க அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும். சரி, இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதனால எப்படி, அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் அறிகுறி ஆசன வாயில வந்து வெளியே கட்டியே தெரியாது, ஆனா ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வலி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, சாதாரண சூட்டு வலின்னு நினைச்சுக்குவீங்க. சூட்டு வலின்னு நினைச்சிட்டு அதை கண்டுக்காம விட்டுருவீங்க. அது 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், அந்த வலி அதிகமாயிட்டே இருக்கும். இதுதான் முதல் அறிகுறி. இரண்டாவது என்ன ஆகும், 2-3 நாட்களுக்கு பிறகு அது கட்டியா மாறும். மற்ற இடத்துல வரக்கூடிய கட்டி பார்த்தீங்கன்னா தோலுக்கு மேல கட்டி புஷ்குன்னு ஒரு முட்டை மாதிரி நிற்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. ஏன்னா ஆசன வாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோல் பார்த்தீங்கன்னா திக்கான தோல், ரொம்ப தடிப்பா இருக்கும். அதனால அந்த கட்டி உங்களுக்கு வெளியவே தெரியாது. ரொம்ப பெரிய கட்டியா வந்தா தான் அந்த கட்டியே வெளியே தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி, ஜுரம் வரும்.
எப்போ வரும்? ஒரு சாயந்தரம் சமயத்தில் இருக்கட்டும், இல்லைன்னா நாள் பூரா ஒரு லைட்டான ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும். நாள் ஆக ஆக இந்த ஜுரமானது அதிகமாயிட்டே இருக்கும். இது 3வது அறிகுறி. 4வது அறிகுறி, மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்கும், நடக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும், உட்கார முடியாது. சேர்ல உட்கார்ந்தீங்கன்னா அப்படி உட்கார முடியாது, ஒரு சைடா ஒரு கழிச்சு உட்காருவீங்க. இது போன்ற அறிகுறிகள் வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா இது ஆசனவாய் சுத்தி இருக்கக்கூடிய சீல் கட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இது நீங்க டாக்டர்கிட்ட போய்ங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? டாக்டர் என்ன பண்ணுவாரு? போய் படுக்க வச்சு பார்த்து ஒரு பொசிஷன்ல ஒரு கழிச்சு படுத்தோ இல்ல குப்புறப்படுத்தோ இதை பார்த்து என்ன பண்ணுவாரு? இதுல கட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாரு. இல்லை என்றா கையில கிளவுஸ் போட்டு அந்த விரலை எடுத்து பிஆர் என்று சொல்லக்கூடிய எக்ஸாமின் பண்ணா ஆசன வாயில கையை விட்டு பார்க்கும்போது அந்த கட்டியினுடைய தாக்கம் அது தெரியும். அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். இதற்கும் மீறி இந்த கட்டி எப்படியெல்லாம் பரவுது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சிடி ஸ்கேன் இல்லைன்னா எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு தூரம் பரவி இருக்குது, வெளிப்புறம் இருக்கா, உள்புறம் இருக்கா, இந்த கட்டிக்கும் ஆசன வாய்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் டெஸ்ட் மூலம் தெரிஞ்சிருங்க. உங்களுக்கு நான் என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னா, இந்த ஆசன வாயில் வரக்கூடிய கட்டிய மற்ற உடம்பில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சீல் கட்டி போல நினைக்காதீங்க. ஏன்னா மற்ற இடத்துல வரக்கூடிய கட்டி ஒரு முறை வந்துச்சுன்னா ஈஸியா 10 நாள்ல குணப்படுத்தி விடலாம். ஆனா ஆசன வாயில் இருக்கிற கட்டி அப்படி கிடையாது. மீண்டும் மீண்டும் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கட்டி சரியான முறையில் கண்டுபிடிச்சு நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா இந்த கட்டியானது அடுத்த கட்டமாக ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனா பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய வியாதிக்கு போயிரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன, எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல ஆசனவாய் சுத்தி வலி இருந்தா தாமதிக்காம மருத்துவர்கிட்ட போகணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க லேட் பண்ணினீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? பெரிய காம்ப்ளிகேஷன்ல போயிடும். குறிப்பா உடம்புல 4 இடத்துல தாங்க இருக்கக்கூடிய சீல் கட்டிய உடனே டாக்டர்கிட்ட போகணும், வெயிட் பண்ணக்கூடாது. என்ன தெரியுங்களா? எந்தெந்த இடம் தெரியுமா? 1 பிரஸ்ட்டுங்க. பெண்கள் வந்து மார்பகத்துல சின்ன கட்டி வரும். சில பேர் பாவம் வலி இருக்கும், சின்ன கட்டி இருக்கும். ஆனா குயிக்கா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஆனா அந்த கட்டி என்ன ஆகும்? நாள்பட பெரிய லெவல்ல போயிடும். நீங்க வெயிட் பண்ணவே கூடாது. அது இருக்கக்கூடிய 1. 2வது பரோட்டிட் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல கட்டி வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா டாக்டர்கிட்ட போகணும். 3வது கைங்க. கையில வரக்கூடிய கட்டி, அந்த இடத்துல ஏதாவது சீல் கட்டி தர இமீடியட்டா டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா இந்த கை கட்டி உள்ளுக்குள்ள குயிக்கா பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 4வது ஆசனவாய் இடங்க. இந்த 4 இடத்துல ஏதாவது கட்டியோ சீலோ இல்ல வலியோ இது வந்தா இமீடியட்டா டாக்டரை போய் நீங்க பார்க்கணும். இதுக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு? ட்ரீட்மெண்ட் சிம்பிள் தான். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து கண்டிப்பாக அதை கிழிச்சு அந்த சீலையெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதை நல்ல ட்ரெஸ்ஸிங் போட்டு பண்ணிடுவாங்க. இப்படி ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு ஆரம்ப கட்டத்திலேயே அந்த சின்ன ஆப்ரேஷன் மூலம் அந்த சீலை வெளியே எடுத்துட்டு சரியானபடி ட்ரெஸ்ஸிங் போட்டா கண்டிப்பாக 100% இந்த கட்டி வராது. அப்படி நீங்க டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டியானது ரொம்ப பெரிய அளவுல வந்து அது ஆசனவாயை பொத்துக்கிட்டு போயிட்டு அது ஃபிஸ்டுலாவா மாறி மீண்டும் மீண்டும் அது பிரச்சனையே கொடுக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் கூட இந்த ஃபிஸ்டுலாவை சரியானபடி குணப்படுத்த முடியாதபடி போயிடும். அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த இதை பத்தி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன். ஆசனவாயில் வரக்கூடிய கட்டி எப்படி நீங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டென்ஷனில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரியானபடி சாப்பிட்றதில்ல, தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல, பாடி ஹீட்டாக இருக்குது, அது பாடியை கூல் பண்ணுறதில்ல, வெயிலில் அதிகமாக போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இது எப்படி தடுக்க முடியும், அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். முதல்ல உங்கள் பாடி ஹீட் பாடியாக இருந்தால் இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுங்கள். பாடியில் வெளியே ஹீட்டாக இருக்குதா, குளிங்க. ஒரு நாளைக்கு 2 முறை குளிங்க, ஹீட் போய் குறைஞ்சிரும். அதே மாதிரி உள்பகுதியில் ஹீட்டாக இருக்கா, தண்ணி உள்ள குடிங்க, ஹீட்டு குறைஞ்சிரும். இதுதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 2.5 லிட்டர்லேருந்து 3 தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற ஹீட்டும் போயிடும், உள்ள இருக்கிற ஹீட்டு போயிடும். வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்க 1 லிட்டர் சேர்த்து 4 லிட்டராக குடிச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது மலம் வந்து டைட்டாக போகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப டைட்டாக போயிருச்சா அப்படின்னா அது ஆசனவாயை கிழிச்சு இந்த மாதிரி சீல் கட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மலம் இலகிற மாதிரி நல்ல காய்கறி கீரைகள் கண்டிப்பாக சாப்பிடணும். கண்டிப்பாக நான் குறிப்பாக கொய்யாப்பழம் டெய்லி 2 பழம் சாப்பிட்ருக்கேன். ஒரு வாழைப்பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்வைஸ் பண்ணுறது பூம்பழம். கீரை காய்கறி அதிகமாக சாப்பிட்டுக்குங்க, ரைஸை கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலம் வந்து இலகி போயிடும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து வந்து லேட் நைட்டில் நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துடணும். தூக்கம் நல்லா இருக்கணும், ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாவது நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டிலிருந்து குறைஞ்சிருக்கும். அதற்கு அடுத்து உடற்பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டானது இந்த வேர்மையின் மூலம் வெளியே போய் உடம்பு சீரான நிலைமைக்கு வந்துடும். ஆக உணவு பழக்கம், தண்ணி, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் குறைஞ்சிரும். ஹீட் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல எந்த கட்டியும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசனவாயில் இருக்கக்கூடிய சீல் கட்டியிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளலாம். ஆக இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான். வணக்கம்.